2 பாதைகள். பாதையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்லாம் அது கிடையாது. அந்த பாதையில் போனோம்னா நீரோடைகள், குளங்கள், ஏரிகள், ஆறுகள், பனி படர்ந்த மலைகள், சுதந்திரமாக கூவி திரியும் குயில்கள், கிளிகள், மைனாக்கள் இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்குதுங்க. புல்வெளிகள், சோலைவனம், பூக்கள், இப்படி ஒரு ஒரு ஆனந்தமான பாதை. எங்கேயுமே எதுக்குமே காசு கிடையாது, ஃப்ரீ. அங்கே அந்த பாதையில் மக்கள் ரொம்ப கம்மியாக தான் போகிறாங்க, ரொம்ப கம்மியாக தான் உள்ளே இருக்கிறாங்க, குறைவான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. அவங்க முகத்தில் வர சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, முக்கியமாக சுதந்திர எண்ணம் இருக்குது. இது ஒரு பாதை. 2வது பாதை பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்கு. அந்த பாதையில் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு. உள்ளே போனோம்னா பாதையில் போனோம்னா அகண்ட சாலைகள், வாகனங்கள் போய்கிட்டே இருக்குது, பலவிதமான வாகனங்கள். 2 பக்கமும் பெரிய பெரிய கட்டிடங்கள், கடைகள், என்னென்னமோ பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள், கேஷினோக்கள், மதிமயக்கும் பப்புகள், இப்படி பல விஷயங்கள். அந்த பாதையில மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. சாரை சாரையா மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. முகத்துல ஒரு சிரிப்பு, சந்தோஷம் எதுவுமே இல்லை, கவலை எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்க மக்கள் மாதிரி அந்த பாதையில இருக்கவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா 2வது பாதையில லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க. 10 லட்சம் பேர் 2வது பாதையில போனேன்னா பாதையில ஒருத்தன் தான் போறான். பூட்டியே இல்லாத பாதையா இருக்குது முதல் பாதை. 2வது பாதை ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் பின்னாடி பின்னாடி லட்சக்கணக்கில் போயிட்டே இருக்கானுங்க. 2வது பாதையில எல்லாத்துக்குமே காசு, எங்க போனாலும் காசு, வரி கட்டுற மாதிரி காசு. பாதையோட முடிவில் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு வர்றவங்கிட்ட. இப்போ அந்த பாதையிலேருந்து வரவன்ட்ட கேள்வி கேட்கிறாரு, உங்களோட பயணம் எப்படி இருந்து கேட்கிறாரு. பாதையிலேருந்து வரவங்க பயணம் மிக ஆனந்தமாக இருந்தது, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தோம், எல்லாத்தையும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக ரொம்ப சுதந்திரமாக இருந்தது எங்களோட பயணம். யாருக்கும் அடிமையாக இல்லாமல் சுதந்திரத்தோட வாழ்ந்தோம். நாங்கள் மன நிறைவுடன் இருந்தது பயணம்னு சொல்றாங்க அவங்க முதல் பாதையில் வந்தவங்க. 2வது பாதையில் வந்தவங்கள்ட்ட கேட்கிறாரு, இறைவன் உங்களோட பயணம் எப்படி இருந்து கேட்கிறாரு. எங்களுக்கு ஏதோ திருப்தியே இல்லாத, மன நிறைவே இல்லாத ஒரு பயணமா இருந்தது. எல்லாரும் செஞ்சாங்க, நாங்களும் செஞ்சோம். இதை குடிங்க, சந்தோஷம் வந்தாங்க, குடிச்சோம், சந்தோஷம் வரல. இதை சாப்பிடுங்க, சந்தோஷம் வரும்னு சொன்னாங்க, சந்தோஷம் வரல. எதை தின்னும் எதை குடித்தும் சந்தோஷம், மன நிறைவு என்பது இல்லவே இல்லை. எதையோ இழந்த ஒரு சோகம் எங்களுக்குள் இருந்து கொண்டே இருந்ததுன்னு 2வது பாதையில உள்ளவங்க சொல்றாங்க. நாங்க திருப்பி பாதைக்கு போகும்போது கேட்குறாங்க கடவுளை பார்த்து. கடவுள் சொல்றாரு, ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் தான், முடிந்து விட்டது, உங்களோட பயணம் முடிந்து விட்டது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு முடிந்து விட்டது. 2 வாய்ப்புகள், அதில் சரியான தேர்வு எடுத்தவர்கள் முதல் பாதையில் போயிருக்கிறார்கள், முறை இல்லாத பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் 2வது பாதையில் போயிருக்கிறார்கள். அது நீங்கள் செய்த தவறு, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கடவுள் போயிடுறாரு. முதல் பாதையில் வந்தவங்க சந்தோஷம் மனநிறைவுடன் அடி வானத்தில் கையை விரிச்சு பறந்து அப்படியே போயிடுறாங்க. 2வது பாதையில் வந்தவங்க மன நிறைவு இல்லாமல் ஒரு மனக்குறையுடன், ஒரு கவலையுடன் அப்படியே வானத்தில் பஸ்பமாயிருக்காங்க. ஸோ பாதைகள் 2 நம் கண் முன்னே. எதில் பயணிப்பது என்பது உங்கள் முடிவு. சிந்திப்போம், நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.